மூன்று பேருமே தனி ஆழ்த்தத்துவம் உள்ளவர்கள், ஒரே நபர் அல்ல. மோனோதிசம் என்கிறதான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் பிதா இயேசுவா வந்தாரு, இயேசு பரிசுத்த ஆவியானவராய் வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெந்தெகோஸ்துல அதிகமா சொல்லப்படுது. ஆனால் வேதத்தை நாம் திறந்து படிக்கும் போது பிதா என்கிற ஆழ்த்தத்துவம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறாரு, குமார் என்கிற ஆழ்த்தத்துவம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான ஆழ்த்தத்துவம் உள்ளவர் இருக்கிறார். பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர் மூணு பேருமே தனி நபர்கள். இந்த மூவரும் தேவத்துவத்திலே இணைந்திருக்கிறார்கள். தேவத்துவத்திலே இணைந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஆயிற்று, ஒன் டே. நல்ல கவனிங்க, இங்க நல்ல கவனிங்க. நமக்கு எத்தனை தேவன்? நமக்கு எத்தனை தேவன்? ஒரே தேவன் தான். இங்க பாருங்க, ஒரு நாள் ஆயிற்று, ஒன் டே, ஒன். இந்த இடத்துல ஒண்ணு, ஒரே ஒரு நாள் ஆயிற்று. அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24ல ஆதாமும் ஏவாளையும் பார்த்து தேவன் சொல்றாரு, ஒரே மாம்சமா இருப்பார்கள், ஒரே மாம்சம். ஒரு நாள் ஆயிற்று அப்படின்னா ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு பகல், 12 மணி நேரம் ஒரு இரவு. இந்த ஒரே நாள்ல ஒரு பக்கம் வெப்பம், ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் நிலவு, ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் சூரியன் நிலா அல்ல, பகல் இருள் அல்ல, வெப்பம் குளிர் அல்ல, வேற வேற இருக்கு. ஆனா ஒரே நாள், ஒன் டே ஆயிடுச்சு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தேவனை நீங்க புரிஞ்சுக்கலாம். தேவன் எப்படி இருக்கிறாருன்னு நாம தெரிஞ்சிடும். ஒரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவத்துவத்திலே மூன்று பேர். எடுத்துக்காட்டாதான் ஒரு நாள் அப்படின்னா இதுல 2 நாள், அதாவது 2 வேலைகள் இருக்கு. ஒண்ணு பகல், ஒண்ணு இரவு. அதுல வேலைகள் வேற இருக்கு. காலை, மாலை, மதியம், அதிகாலை. ஒரே மாம்சமா இருக்கும். ஆதாமும் ஏவாளும் இன்னைக்கும் விவாகம் பண்ணும்போது நீங்கள் ஒரே மாம்சமா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரே மாம்சம். ஒரே மாம்சமா அப்படின்னா ஒட்டிட்டு இருக்காங்களா? இல்ல. ஆண் தனி, பெண் தனி. ஆணுடைய சுபாவங்களும் சரீரமும் வேற, பெண்ணுடைய சுபாவமும் பெண்ணுடைய சரீரமும் வேற. ரெண்டுமே வித்தியாசம், டோட்டலி வித்தியாசம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஒன் பாடி, ஒரே சரீரம். ஆதியாகமம் 11:6. இந்த இடத்துல ஒரே கூட்டமா இருந்தார். பாபிய கோபுரம் கட்டும்போது தேவன் பார்க்கிறாரு. தேவன் பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு? ஒரே கூட்டமா இருக்கிறார். ஒரே கூட்டம்னா ஒருத்தர அநேக நபர்கள் சேர்ந்த ஒரே கூட்டம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 16, 17. ஒரே கோலா. என்னாகமம் 13:23. ஒரே குலை, ஒரே திராட்சை கொடி. இங்க ஒரே திராட்சை குலையில எத்தனை இருக்கும்? நிறைய இருக்கும். அந்த ஒரே கிளையில எத்தனை இருக்கும்? நிறைய கொலைகள்